என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ மனதில் எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்துள்ளாயோ அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவினை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் எப்பொழுதுமே ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி நான் இருக்கின்றேன். இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பார்கள். அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள். என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க நீ தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளை, ஓம் சக்தி தாயே போற்றி என்று எனக்காக ஒரு முறை உன் மனதார நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இவர்களை எல்லாம் நம்பி ஏன் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க குழந்தையே, நீ கேட்ட வாழ்க்கையினை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் நீ உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று என் வாழ்க்கையை மரண வழியோடு தான் நான் தனிமையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, எனக்கு எப்பொழுதுமே துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாய் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. என் தங்க குழந்தையே, நீ எதற்காகவும் கவலை கொள்ளவும் கூடாது.
உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா? எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இத்தனை சத்தியவாக்காக சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபாடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையின் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, அதில் நீ என்ன சொல்கின்றாயோ, நீ அந்த உன் நாவினால் இந்த நாட்களில் என்ன சொல்கின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்து விட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது என்று பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்குள் நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நினைத்தால் நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக தயாராகி இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அம்மா சொல்வது போலத்தான் இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால், அம்மா தயாராக இருக்கின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்கப்பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்கள் வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அதோடு உன் புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நீ நினைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை நீ சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும்.
என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும்போது அதை நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பிரதிபலிக்க முடியாது. என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றும் நீ காத்திருக்கின்றாய். சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது கூட புரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று குழம்பி நிற்கின்றாய். என் தங்க குழந்தையே, இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்து விடுகின்றது. நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலுமே இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே. நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டும் என்றே கெடுக்கின்றார்களே. அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும்? இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா என்று என் அம்மாவே இந்த எதிரிகளில்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்துகின்றன. எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் நடப்பதே இல்லை. என் தங்க பிள்ளையே, இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில்தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த அம்மா உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன். இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா? இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா? நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாயா? எதற்காக இப்படி என் தலையில் துண்டை தூக்கி போடுகின்றீர்கள்? எனக்கு விடுதலை தாருங்கள், எனக்கு மன நிம்மதியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையும் தவறான கருத்தில் புரிந்து கொள்ள கூடாது. என் செல்ல பிள்ளையே, இந்த அம்மா எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன். இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்று இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத எதிரி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களை பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும்? அவர்கள் உன்னை பற்றிய செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும்? அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும்? யாரென்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் புலம்பி தவிக்கின்றாய் அல்லவா? நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கிறதே என்று நீ குழம்பி நிற்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றோம், இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று என்றாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? என் செல்ல குழந்தையே, உனக்கும் ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது. நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லி இருக்க மாட்டாய். ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நின்று கொண்டிருக்கும். உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கும். கடைசியில் யார் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரை தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பார்கள். என் தங்க பிள்ளையே, அப்பொழுது உன்னுடைய நிலை
என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துப் பார் என் செல்ல பிள்ளையே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கு நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றேன், யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் இழுத்து விடுகின்றார்கள், நான் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை என்று நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லியிருக்கின்றாய். அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா? நிச்சயமாக இல்லை என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது அல்லவா? இதுதான் உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி, உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா? இந்த தாயானவள் எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம்மிடத்தில் பேச வந்திருக்கின்றாள் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் என் செல்ல குழந்தையே. இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள், உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எந்நேரமும் கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். நீ என்ன செய்கின்றாய், எங்கு செல்கின்றாய், எப்படியெல்லாம் இருக்கின்றாய், என்ன யாரிடத்தில் என்ன பேசுகின்றாய் என்று உன்னை பற்றியே அவர்கள் சிந்தித்து கொண்டும் உன்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டுமே இருக்கின்றார்கள். உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டு கொண்டே செல்கின்றார்கள். அவர்களினுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்னவென்பதும் உன் வாழ்க்கையில் நீ எப்படியாவது முன்னேற்றத்தை கண்டுவிடுவாயோ, எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னை பற்றியே அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே. ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தால் கூட நீ எங்கே முன்னேறி விடுவாயோ என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் தங்கமே. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் அதனால்தான் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு சற்று ஒதுங்கி நிற்கின்றார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் நேரடியாக உன்னிடத்தில் எதையுமே செய்ய மாட்டார்கள். உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்மறையாக கொண்டும் வந்து கொடுப்பார்கள் என் அன்பு பிள்ளையே. இத்தனைக்கும் அவர்கள் வேறு யாரோவெல்லாம் கிடையாது, எங்கோ இருக்கின்றார்களோ, வேறு ஊரில் இருக்கின்றார்களோ, வெளி மாநிலத்தில் இருக்கின்றார்களா என்றெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கும். நிச்சயமாக கிடையாது என் தங்க பிள்ளையே. உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது என்ன செய்கின்றாய் என்பதில் அதிக கவனத்தோடும் இருக்கின்றார்கள். நீ என்ன செய்தாலும் அது என்ன, இது என்ன என்றெல்லாம் உன்னிடத்திலே நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் மீது அக்கறை இருப்பவர்கள் போல, நல்லவர்கள் போல, எப்பவுமே எதுவுமே தெரியாதவர்கள் போல, அதுவும் அவர்கள் மீது சந்தேகம் வராத அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே. இவர்கள் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள் போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? ஒரு ஆண் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. இப்பொழுது நீ சற்று சிந்தித்து இருப்பாய். இது போன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கின்றார், நம் அருகில் யார் இருக்கின்றார், நம் அருகில் இருக்கின்றார்களா அல்லது நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களா என்று கூட உனக்கு சந்தேகம் வரலாம் என் தங்க பிள்ளையே. நிச்சயமாக ஒரு ஆண், அதுவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார். அவர்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு முன்பாக நல்ல வேலையில் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே, அதுவும் உள்ளூரிலேயே ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர், நல்ல வசதி படைத்தவர். ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள், அவர்களினுடைய நடத்தைகள் நல்லது அல்ல. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தூய மனிதர் என்று தோன்றினாலும் அவரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்களினுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி. மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவதும் மற்றவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரிடம்
கேட்டு இன்னொருவரிடத்தில் சொல்வதும் என்று மிக மட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு வேறு எங்கும் கவனமே இல்லை. யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சண்டையிட வேண்டும். அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும். இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எண்ணம் தான் அவர்களுக்குள் அடிக்கடி வருகின்றது. என் தங்க குழந்தையே, இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுதெல்லாம் இதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுகின்றார்கள். ஆனால் உன் வெகுளித்தனத்தினால்தான் எதையும்